ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸ். இந்த வீடியோவில் நம்ம ஓட்ஸை வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே நேரத்தில் ஹெல்தியான ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஓட்ஸ் 1/4 கப் எடுத்துக்குவோம். மெஷரிங் கப் இல்லாதவங்க 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாதாம் பருப்பு 5, பேரிச்சம்பழம் விதையை எடுத்துட்டு 2 ஆட் பண்ணியிருக்கேன். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப். இப்போ இன்னொரு பவுலில் சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு ஊற வைப்போம். இப்போ இது ரெண்டையுமே 10 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஓட்ஸ், டேட்ஸ் எல்லாமே நல்லா பாலில் ஊறி இருக்கு. நல்லா இந்த அளவுக்கு ஊறணும். சியா சீட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இது மாதிரி வரும் ஊறினதுக்கப்புறம். இப்போ எக்ஸ்ட்ராவாக தண்ணி நிறையா இருக்குது, அதை நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும் சியா சீட்ஸ் ஊறினதுக்கப்புறமா. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச ஓட்ஸ், டேட்ஸ், பாதாம் பருப்பு, பால் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஊற வச்ச சியா சீட்ஸில் பாதியை ஆட் பண்ணிக்கலாம். இனிப்புக்கு நம்ம தேன் சேர்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் தேன். எக்ஸ்ட்ராவாக பால் 1/2 கப் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 1 கப் பால் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். இப்போ ஒரு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மீதி இருந்த சியா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹெல்தியான ஓட்ஸ் ஸ்மூத்தி ரெடி. இந்த ஓட்ஸ் ஸ்மூத்தியை பிரேக்ஃபாஸ்ட்டாக ஒரு கிளாஸ் குடித்தாலே போதும், நல்லா பசி தாங்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு நல்லா வயிறு ஃபுல்லாகும், ரொம்ப நேரம் பசி தாங்கும். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஹோம் டு ஹோட்டல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.